2023ல கண்ணு கொஞ்சம் பார்வை கம்மியா இருக்குன்ட்டு கரியாப்பட்டினம் ஜிஹெச்சில் போய் டாக்டர் மேடத்திட்ட பார்த்தேன். அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும், கண்ணுல புரை இருக்குன்னாங்க. 2 மாதம் போய் வந்தேன். அப்புறம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது கொஞ்சம் தேவலாம், கண்ணு இப்போ நல்லா இருந்தது. அப்புறம் பிறகு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருந்தது. மறுபடி போனதுக்கு 23ல் போனேன். 25ல் போகிறபோது வலது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. எனக்கு இடது கண்ணு தான், அது பார்வை நல்லா இருக்கு. இடது கண்ணு பார்த்த கண்ணு தான் பார்க்கணும், இந்த வலது கண்ணு நல்ல மாதிரியே பார்வை இருக்குன்னு சொன்னேன். இல்லை, வலது கண்ணை தான் பார்க்கணும், இது ஆப்ரேஷன் பண்ண கண்ணை பார்க்க வேண்டியில்லை அப்படின்னாங்க. சரின்னு அப்புறம் இருந்தேன். அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 25 ஆகஸ்ட் மாதம் வலது கண்ணு பண்ண போனேன். நான் ஒருத்தர் கொண்டு போனாங்க. ஒருத்தர் கொண்டு போய் பண்ண போது பாதி பறைய வச்சுட்டு 13ல் பண்ணவங்க பாதி பறைய வச்சுட்டு பண்ணிட்டாங்களாம். மறுநாள் கட்டை பிரித்து பார்வையிட்டு பாதி பறை இருக்கு, இன்னொரு தடவை ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க 10 நாள் சென்று. இப்போ ஒரு வழியாக செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னா, முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க அப்படின்னு 19ஆம் தேதி செஞ்சாங்க. 19ஆம் தேதி செஞ்சு அடுத்த நாள் கட்டை பிரித்து பார்க்குற போது கண் பபுள் மாதிரி இருந்தது, கண் பார்வை நல்லா இருந்தது. ஒரு 10 ரூபா திட்டு இடத்துக்கு கருப்பாக குறுக்குன்னு எடுக்கும்போது ஓடுனது, வலது பக்கம் இட பக்கமும் ஓடிக்கிட்டு கருப்பாக மறைச்சது தர மாதிரி. ஆனால் பார்வை நல்லா இருந்தது. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முதல் நாளே வந்து இப்போ வீட்டில் படுங்க, ஊசி போடணும் அப்படின்னாங்க. போய் படுத்தேன். மொட்டை குச்சால குத்துற மாதிரி ஒரு குத்துறாங்க. எனக்கு உயிரே போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் அங்கே படுக்க வச்சுட்டாங்க. நம்ம கட்டிலேயே அரை உயிர் மாதிரி போட்டேன். ஒரே ரத்த வச்சுட்டு இருந்தது. ஏதோ கொஞ்சம் பஞ்சை இதில் நினச்சி கண்ணு மேலே வச்சுட்டு அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. என்ன 3/4 மணி நேரம் அங்கே இருந்து அதுக்கு மேலே எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டோம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி என்னை ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க. நான் வந்துட்டேன், பஸ்ஸில் ஏறி வந்துட்டேன், கண்ணு தெரியாமல் தட்டை மாறிட்டு. அதுலேருந்து எங்கும் பார்க்குறேன், கண் பார்வை இல்லை, திண்டாடிக்கிட்டு இருக்கேன். சோத்துக்கு வழி இல்லை, ரொம்ப சிரமப்படுறேன். நடமாட முடியல, ஒரு ஆடு மாடு பார்க்க முடியல. அந்த நிலைமையில இருந்துக்கிட்டு சென்னையெல்லாம் போய் பார்த்தேன். அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போனேன், எக்மோர் ஸ்டான்லி மருத்துவமனை போனேன். ஒன்றும் ஆகலை. கடைசி அவங்கள்ட்ட ஏதாவது தீர்வு கிடைக்கணும்னு சொல்கிறேன். என்ன கிடைக்கிறது தெரியல. மேற்கொண்டு எனக்கு பார்வை இல்லாமல் பார்வை இழந்து போயிருக்கிறேன். எனக்கு என்ன வேற எந்த வழியும் தெரியல. ஒன்று எனக்கு பார்வை தர முடிஞ்சா தாங்க, இல்லை என் உடல் உறுப்பு எல்லாமே தானம் பண்ணுறேன், யாருக்காக கொடுத்துருங்க, வீணடிக்காம இரு. உயிரை போக்கி நிலைமை வந்துட்டு, ஆனால் நான் உயிரை போக்குற மாதிரி இல்லை. ஒன்று எனக்கு பார்வை கிடைக்கணும், இல்லை என் உடல் உறுப்பெல்லாம் தானம் பண்ணுறேன், யாருக்காவது பிரயோஜனப்படட்டும், 4 பேருக்கு எடுத்து கொடுங்க, நல்லா இருக்கட்டும். வேற ஒன்றும் எனக்கு வழி தெரியல. ஆமாம், எல்லா கட்சிக்காரவங்கள்ட்ட சொல்லி பார்த்தோம், ஒன்றும் ஆகிற மாதிரி இல்லை. எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. இப்போ கிடையாது ஆளுங்கட்சி. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவர் மூலமாவது ஏதாவது மோட்சம் கிடைக்குமா, ஏதாவது கண் பார்வை கிடைக்குமான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வீடு கட்டி தரேன்னு மனைப்பட்டா எல்லா கட்சியும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் நடைபெறல. இன்னமும் வீடு வேலை ஆகலை. கஜா புயலில் வீடு விழுந்தது, ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன், ஃபோட்டோ எடுத்து வாங்கிட்டு போனாங்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் மனைப்பட்டா கொடுக்கவும் இல்லை, வீடு கட்டி கொடுக்கவும் இல்லை, வீடு இல்லை. இந்த வரையும் மழை காலத்தில் எப்படி பிழைக்கிறதுங்கிறது தெரியல. இந்த விஜய் ஆட்சியாவது எனக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நினச்சி தான் இந்த பேட்டியை கொடுக்குறவங்கள்ட்ட. கண் பார்வை இருந்தேன்னா வேற வழி தெரியல. நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் முடிவு எடுக்கலை, உயிரை வீணடிக்கிற நினைக்கல. எனக்கு பார்வை வரணும். அப்படி பார்வை கிடைக்கலன்னா என் உடல் உறுப்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தானம் பண்ண தயாராக இருக்கேன். 4 பேருக்கு 10 பேருக்கு எத்தனை உறுப்புகள் தேவைப்படும், அதை எல்லாத்தையும் ஏனாம தானம் பண்ண நினைக்கிறேன். அதை செய்யுங்க, இல்லைன்னா எனக்கு பார்வை வர வைக்கணும், வேற வழி தெரியல எனக்கு. நான் நடமாட முடியாமல் இருக்கேன் 1 வருஷமா. உங்க பேரு? என் பேர் கோபாலகிருஷ்ணன்.